இஸ்ரவேலின் ராஜா சீரிய படைக்கு தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அநேக தரம் அவனுக்கு விரோதமாய் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் சீரிய படையின் கையிலே தான் சிக்கிவிடாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். அதே போல தேவ ஜனமே, நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கு தேவன் விரும்புகிறார். நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனத்தின் மூலமாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படி நடந்து நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நாமும் நம்மை பாதுகாக்க ஒவ்வொரு நாட்களும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு தேவன் கிருபை தருவாராக. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை காத்தருளும் ஆண்டவரே. ஒரு ஜெபம் ஏறிடுங்க, என்னை காத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை ஒவ்வொரு நாட்களும் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், காக்கும் தேவன் நம்மோடு கூட உண்டு.